ஹெல்தியான ஹோம்மேட் சாக்லேட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு சாக்லேட் வெளியிலே அங்கே வாங்கி தரீங்க, அந்த சாக்லேட்டில் வெள்ளை சக்கரை போட்டிருக்கு, அது நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்துருது. அதனால ஹோம்மேட் சாக்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹோம்மேட் சாக்லேட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கோகனட் பட்டர், கொக்கோ பவுடர், நாட்டு சர்க்கரை, பாதாம், முந்திரி, திராட்சை, சூரியகாந்தி விதை, பூசணி விதை, வெள்ளை எள்ளு, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் கோகனட் பட்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போடுங்க. அதுக்கு அடுத்தது கொக்கோ பவுடர் போடுங்க. பிறகு இதை நல்லா கலக்குங்க. நல்ல பதம் வர வரைக்கும் கலக்குங்க. நல்லா கலக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா கலக்கும் போது அந்த கொக்கோ பவுடர் நல்லா கலந்து அதோட மிக்ஸ் ஆகும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றிட்டு நல்லா அதை நல்லா செட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சுவைக்காக குழந்தைங்க எல்லாம் நட்ஸ் போடும்போது தான் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். அதனால குழந்தைங்களுக்காக நம்ம நட்ஸ் எவ்வளோ நட்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம நட்ஸ் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை எடுத்துன்னு போய் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். 6 மணி நேரம் கழிச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துன்னு வந்து அந்த சாக்லேட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஹெல்தியான ஹோம்மேட் சாக்லேட் ரெடி.